வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார்னா வெண்பூசணி போட்டு சாம்பார். வெண்பூசணிக்காய் போட்டு சாம்பார். இந்த பூசணிக்காய் வந்து அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் சாம்பார் வைப்பாங்க. இது அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே அமாவாசை விரதம் இருக்கிறவங்களாம் பூசணிக்காய் போட்டு சாம்பார் வைப்பாங்க. அந்த சாம்பார் எப்படி வைக்கணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் பொடி போட்டு மிளகாத்தூளை போட்டு தேங்காய் அரைச்சது இது மாதிரி சாம்பார் வைப்போம். இந்த சாம்பார் எப்படி வைக்கணுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு, உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு வேக வச்சுங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு 4 வெந்தயம் போட்டால் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பூசணிக்காவை அந்த பட்டை இருக்கும், இந்த பட்டையை தோல் சீவிட்டு இது மாதிரி பட்டையாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டிருக்கேன். இதில் இந்த பூசணிக்காவை போட்டுக்கும். பருப்பு வேக வச்சு நான் குக்கரில் வேக வச்சதுனால போடல. பருப்பு பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் அள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு, அந்த காய் டேஸ்ட்டுக்காக உப்பு ஏறி வேகட்டும்னு கொஞ்சமாக உப்பு. இது இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சாம்பாரோட ஸ்பெஷலே ஒரு ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பொடி ஒன்று அரைச்சி வைக்க போகிறோம். அதுதான் அதுக்கு என்னென்ன வறுத்து இப்போ அரைக்கணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூனுக்கு குறைச்சலாக வெந்தயம், இல்லைன்னா ரொம்ப கசக்கும். 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப குறைச்சலாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. தனித்தனியாக வறுக்கிறதுனால வறுத்துக்கலாம், இது மாதிரி ஒன்றா போட்டு எல்லாத்தையும் வறுக்கிறதுனால வறுத்துக்கலாம். நல்லா இதை வறுத்து எடுத்துருவோம். இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து சாம்பாருக்கு கூட இதை போடலாம். இட்லி சாம்பார் எல்லாத்துக்கும் போடலாம். இதெல்லாம் ட்ரையாக பவுடர் பண்ணிக்கிட்டு இப்போ இது நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு, உங்களுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி சாம்பாரில் ஊற்றணுன்னா இதோட கொஞ்சம் தேங்காவும் திருவி போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை போட்டு, தேங்காய் வதக்கணும்னு தேவையில்லை, தேங்காவை இதோட போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் இல்லாமல் வைக்கிறீங்கன்னா இதை மட்டும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை நல்லா வாசம் வர அளவு, கருக விட்டுறக்கூடாது, வாசம் வர அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்தி எடுக்கணும். நல்லா செவக்க வறுத்தி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் இதில் ஒரு 2 கீத்து தேங்காய் போட்டிருக்கேன். இதையும் போட்டு இந்த வறுத்த மசாலாவையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லைனா தனியாக அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கரெக்டாக வறுத்துருக்கேங்கிறதுனால இதிலையே போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி இது மாதிரி மசாலாவாக அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் போடாமல் அதை மட்டும் பவுடராக பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக. பூசணிக்காய் இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை ஊற்றிக்குவோம். ஒரு கொதி வரட்டும். இப்போ சாம்பாரில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்படி போட்டுக்கலாம். மசாலாவை அரைச்சி போடுறதுனாலும் போடலாம், பொடியாக நுணுக்கி போடுறதுனாலும் போடலாம். இப்போ இதை கலந்து விட்டுருவோம். புளி பருப்பு எல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டாக இதையும் போட்டு கலந்து விட்டு சாம்பார் ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். பருப்புலையே நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன், இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா இப்போ கொதித்து வரட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, அந்த மசாலாவை போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது ஏன்னா வறுத்து அரைச்சது தானே, அதனால் வாசம் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ சாம்பாரை தாளித்து கொட்டிக்குவோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு ஜீரகம்,
நல்லா பொரிஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ சாம்பாரில் இதை கொட்டிட்டு இப்போ சாம்பாரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி அரைச்சி போடும்போது நல்ல வாசமாக இருக்கும். எங்கள் தஞ்சாவூர் சைடெலாம் அமாவாசைனா பூசணிக்காய் சாம்பார், வாழைக்காய் இது மாதிரி தான் செய்வாங்க. எல்லா சைடுமே அதிகமாக பூசணிக்காய் தான் அமாவாசை அன்றைக்கி செய்வாங்க. இந்த பூசணிக்காய் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.